ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து 2 வீடியோ இவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பொம்மையை போய் நின்னுக்கு ரெடி சகானா அது பெருசா தெரிவிச்சுக்கிறது இந்த இடத்துல லோவா தெரியாது. அட ஒரு பீடா ஒன்று வாங்கினேன். தால் மக்குனி தான் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்னன்னு தெரியுமா வினிஷா? தால் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், தயிர் ஊற்றிக்கலாம். போதும் வினிஷா. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து எங்க பேக் மாட்டிட்டு கிளம்பிட்டேனாக்கா இன்னைக்கும் ஷாப்பிங் தான். என்னவோ நினைக்கிறீங்கன்னா நீங்க ஷாப்பிங் போகிறதுக்கு மட்டும்தான் வேலை, அதை தவிர வேற வேலையே நடக்க மாட்டேங்குது. ஏங்க மனசாட்சிலாம் அப்படி சொல்லாதீங்க. ஷாப்பிங் போறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து 2 வீடியோ இவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப ஷாப்பிங் போறேன். எத்தனை மணிக்கு? காலைல 9 மணிக்கு கிளம்பினவே 11 மணிக்கு தான் வெளியே வந்திருக்கிற வீட்டை விட்டு. இவர் பேசுறாரு மனசாட்சி இல்லாம. இந்த புருஷங்க இப்படித்தாங்க. யார் வீட்டு புருஷனா இருந்தாலும் எத்தனை வேலை பொண்டாட்டிங்க செஞ்சாலும் அது வந்து நினைச்சே பாக்குறது கிடையாது. ஆமா, புருஷங்களாம் அப்படித்தான், பொண்டாட்டிங்களே இப்படித்தாங்க. காசுன்னு கையில கட்டா அதை செலவு பண்ணிட்டு தான் மறு வேலை பாக்குறாங்க. ஆமா, வேற எதுக்கு அப்புறமேட்டு பொண்டாட்டிங்க அதுதானே பொண்டாட்டி கட்டி இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நாங்க சேலம் தான் ஷாப்பிங் போறோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து அங்கதான் நல்லா இல்லைன்ட்டு வந்துட்டோம் இல்லையா, நாயுடு ஹால்ல. இன்னைக்கு நம்ம சேலத்துல போய் நாயுடு ஹால்ல போய் நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பத்தாவதுக்கு நம்ம சக்கு பொண்ணுக்கும் போய் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறோம். அதனால வாங்க போய் நீ சக்கு பொண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கிறோங்கிறத பார்த்துட்டு அப்படியே செலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, சொகுசா படுத்துட்டு இருக்கிறாங்களா? 2 பேரும் போய் ஊரை சுத்துறாங்கன்னு சொல்லி பகல்ல வந்து 2 பேர்த்தையும் அடைச்சி வச்சிடுறது, நைட்ல மட்டும் திறந்து விட்டுறது. முன்னெல்லாம் கத்துவாங்க, இப்பெல்லாம் கத்துறது இல்லை. ஏண்டா கருவாயனும் வெள்ளையனும் நைட் டியூட்டி மட்டும் தான் பார்க்கறது. இப்படி இருக்கும் தான் பரவாயில்லன்னா ஊரை சுத்த போயிடுறாங்க. முதல்ல நாங்கள் போன இடம் வந்து நாயுடு ஹாலுங்க. ஏன்னா வினிஷா பொண்ணுக்கு வந்து இன்னும் 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு சகானாக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஃபுல் ஸ்கெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் எடுத்தேன் அவளுக்கு. மேலே டாப் போடுற மாதிரி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சகானா குழந்தைத்தனம் எல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா, அம்மா அமைதியாயிட்டா. இங்கே இருக்கிற டிசைன் அளவு கூட கோயம்புத்தூர்ல இல்லை. இதுதான் கரெக்டாக இருக்குதா, இதுதாங்க நல்லா இருக்கு. உனக்கு இறக்கமா இருந்துச்சுன்னா கீழே கூட மடிச்சு தைச்சு கொடுத்துட்றேன். கீழே மடிச்சு தைச்சுக்கிடா, நீ எவ்வளோக்கு வேணுமோ அவங்களே தைச்சு கொடுத்துட்றாங்களாம். நல்லா இருக்கு, அது பெருசா தெரிவிச்சுக்கிறது. இந்த இடத்துல லோவா தெரியாது, தெரியும். நீ வச்சுதான் தைக்கணும். நீங்க புடவை கட்டி இருக்கிறதுனால தெரியல. புடவைன்னா என்ன ரொம்ப போனதுக்கு ஒரு நைட்டி ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு மாதிரி அலையாக அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருந்துச்சிங்களா, அதனால் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, அந்த கடையில் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 2 செட்டு மட்டும் தான் எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து மேபெலுக்கு தான் வந்தோம் நாங்கள். இவங்க சகானா பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதம் ஆடி மாதங்கிறதுனால எல்லாமே ஆஃபர் தாங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஒன்றும் ஃப்ரெஷ் பீஸாக ஒரு புது மாடலாக எதுவுமே இல்லை. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. போனாக்கா மினிஷா சைஸு பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. மேபெல்லாம் சொல்லவே முடியாது. 4000-5000க்கு மேலே தான் எல்லா ட்ரெஸ்ஸுங்களுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செலக்டிவாக ஒரு 5-6 பீசஸ் மட்டும்தாங்க சகானா பொண்ணுக்கு இருந்துச்சு. நான் வேறு கடைக்கு கூட போகலான்னு யோசனையும் வரல எனக்கு. இல்லாட்டினா வேறு கடைக்காவது கூட்டிகிட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் அதுலேயே ஒன்று வந்து நிர்மலா செலக்ட் பண்ணிட்டா. அதுவுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. 2500 சாமி. இது வந்து அங்கே எடுக்காமல இது எடுத்துருக்கலாம்ல, அந்த டாப் எடுக்காமல. இது என்ன ரேட் போட்டிருக்கு? ஐ அழகா இருக்குதுடா. எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி பின்னாடி வருமா?
இது நல்லா இருக்குது. ஏண்டி எங்கே போனாலும் தள்ளி விட்டே இருக்கிற? ஹைட்டுக்கு எங்கேயாவது இடிச்சாலே எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறது? சகானா பொண்ணு சைஸுக்கு அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகமாகவே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் கூட யோசனையே இல்லைங்க. இல்லாட்டினா செல்லர்ஸ்க்கு போயிருக்கலாம், எனக்கு அது யோசனையே இல்லை. அப்புறமேட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த யோசனையே வந்துச்சு. அங்கே இருந்த அந்த கலெக்ஷன்லேயே வந்து நிர்மலா ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா. ஒரு சைஸ் பெருசு கொடுத்துருங்க. அதுல இல்ல இதுல வேண்டாம், வேற எதுல கொடுத்தாலும் அது பெரிய சைஸ். இதோட பெருசு கடை ஷோல்டர் இறங்கி இருக்குது, சைஸ் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிர்மலா. எனக்கு புரியல, மினிஷன் நகர்ந்துக்கோ. உங்களுக்கு இதில் என்ன ஃபால்ட்? இதில் எல்லாமே ஃபால்ட். இது நீங்கள் பண்ணிக்க தர மாட்டீங்களா? ஆல்ட்ரேஷன் இல்லை. ஆல்ட்ரேஷன் ஏன் நிர்மலா இது நாமளே பண்ணிக்க முடியாது? சைடு மட்டும் ஆல்ட்ரு பண்ணுவோம். இதே எடுத்துக்கலாமா நிர்மலா? அப்பயும் கிராண்ட் சுடிதாரே எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அந்த நைடுகள் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை பத்தியா? அப்பெல்லாம் நிறைய இருந்துச்சு தானே. நல்ல தான் நல்ல நல்ல. நிர்மலாவும் சகானாவும் அவங்க அம்மா வீட்லேயே இறங்கிக்கிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து 3 நாள் லீவ் வருது இல்லைங்களா, அதனால் அங்கேயே இறங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வினுஷாவும் மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் நம்ம அமோகத்தில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சாப்பிட்றதுக்கு போனோம். ஏன்னாக்கா காலையில் 11 மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் இல்லைங்களா, அதனால் லஞ்சு யாரும் செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம். ஒரு 4 நாளாக அமோகத்துக்கு வரல தானே நம்ம, 4 நாள் ஆச்சு அமோகத்துக்கு வந்து. இன்னைக்கு தான் மறுபடியும் சாப்பாடு வந்துருக்கோம். நம்ம சாப்பாடு வருது. 1 மாதம் ஆச்சு. கடை ஒரு பீடா ஒன்று வாங்கிக்கணும். ஒரு வீடு அண்ணா நாங்கள் என்ன வேணும்னு பார்த்துக்கோம். ஏதோ ஒன்று எடுத்துக்கூட. பீடா என்ன போய் என்ன வேணும் ஒன்று வேணுங்கிற. பழமா இன்னும் மழை வர மாதிரி இருக்குது வினிஷா. கொடுத்துட்டியா? வெளியில் வந்து பார்த்தாக்கா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சிங்க. சேலத்துலேருந்து மேச்சேரி வர வரைக்குமே நல்ல மழை தான் பெஞ்சிச்சு. ஆனால் மேச்சேரியில் ஒரு சின்ன துளி கூட விழுவலைங்க, மழையே இல்லை மேச்சேரி பக்கத்தில். அப்படியே வந்து ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் மேச்சேரிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து தால் மக்குனி தான் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு என்னென்னு தெரியுமா வினிஷா? தால் பருப்பு குழம்பு. இது வந்து அந்த பிளாக் கலர் பீன்ஸ் இருக்குல்ல, அந்த பீன்ஸ், அந்த பீன்ஸும் அப்புறம் உளுத்தம்பருப்பு, உளுந்து, கருப்பு கலர் உளுந்து, கருப்பு தோலோடு இருக்கிற உளுந்து ரெண்டையும் நல்லா ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சிட்டினாக்கா நைட்டு காலைல செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கோ, நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோ. ஓகேவா? ரெண்டும் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோ. நல்லா அப்படி மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோ. போதும். ஒரு 5 விசில். 5 விசில் வேக விட்டு எடுத்துக்கோ. நான் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தாளிக்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வினிஷா பொண்ணே தான் குழம்பு வச்சு காட்ட போகிறா. ஏன்னா நான் செய்கிறதையே பார்க்குறா இல்லையா, இன்றைக்கி அவள் செய்கிறத நான் பார்க்குறேன். போதும் வினிஷா, ஓரளவுக்கு நல்லா உடச்சி விட்டா போதும். அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் விட்டுரு. ஏன்னா இது ரொம்ப சத்தான குழம்பு, அதுவும் இல்லாமல் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, அந்த அடுப்பு வச்சுக்கோ. இந்த அடுப்பு வந்து அடைச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோ. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோ. இந்தா கொஞ்சமாக வந்து பட்டர் போட்டுக்கோ. இந்த பட்டர் ஃபுல்லாக போட்டுரு. இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் பட்டரு, க்ரீமு இதெல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஓகே, இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து போடு. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். தடத்தை கீழே வச்சிரு. அதில் எது சீரகம்னு பார்த்து எடுத்து போடு. இதுதான்
அதுதான் சீரகம். இல்லை ஆமாம், அதான் சீரகம் எடுத்து போடு, நிறையா இருக்குது. போடணும். அவ்வளோ போட்டுரு. ஓகே. இந்தா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு. நான் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு எடுத்து போடு. அப்புறம் விட்டுரு, அது பாட்டுக்கு ஒன்றும் பண்ணாத, கை வைக்காத. கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து இது பண்ணிவிடு. டக்கு டக்குன்னு அடுப்பில் எதுன்னு இருக்குமா அதெல்லாம் நோண்டக்கூடாது. பெருங்காயம் எவ்வளோ? சும்மா அப்படி தூவிவிடு. இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. போதும். இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து போடு. இது எல்லாமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோ. இப்போ கரண்டில் அசாது பண்ணிவிடு, வதக்கி விடு. அப்படி அதெல்லாம் வெடிக்காது, அதெல்லாம் சும்மா அப்படி வதக்கி மட்டும் விடு. இஞ்சி பூண்டு அரைச்சது இருந்தால் கூட போட்டுக்கோ, நான் தட்டி போட்டிருக்கேன், நீ அரைச்சி கூட போட்டுக்கோ. சரியா? இதுக்கெலாம் வெங்காயம்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்தா பாரு, தக்காளி பழம் 2 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன். வெறும் தக்காளி மட்டும், தோல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். இது அந்த ஸ்மெல் வருது, ரா ஸ்மெல்லு, அது போன உடனே இந்த தக்காளி போட்டுடலாம். ஓகே? போடு. இன்னும் போகலையா? போயிடுச்சா? ஊற்றிட்டியா? இப்போ அடுப்பு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதை இப்படி வதக்கி விடு. எடுத்துறது விட்டுறது பாட்டு கொண்டு பண்ணாத. இப்போ மஞ்சத்தூள், போடு. அப்புறம் இப்போ மிளகாய்த்தூள் எடுத்துக்கொண்டு போடு. மிளகாய்த்தூள் அந்த கபோல் இருக்கும், சில்வர் டப்பாவில் இருக்கும் பாரு, சின்ன வளர்த்தி டப்பாவில். 2 எடுத்துட்டு வா. மிளகாய்த்தூளும் வேணும், கொத்தமல்லி தூளும் வேணும். 2மே போடு. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போடு. போதும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன். போட்டுரு, 1 ஸ்பூன் போட்டுரு. இப்போ இங்கே இது வந்து ஜீரகப்பொடி இருக்குது பாரு, இது ஜீரகப்பொடி. அது கொஞ்சம் எடுத்து அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடு. அதெல்லாம் விடக்கூடாது, ஸ்பூன் எடுத்து ஜாஸ்தி கொட்டி போயிருந்தே, அளவு தெரியாதுடி. சீரகப்பொடி போட்டியா? அவ்வளோதான். அது கிளறி கொடு. கொஞ்சம் உப்பு போடு. இதுலேயுமே போடு. அரைக்கும் போது வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் அதுக்கு தகுந்தபடி கொஞ்சமாக உப்பு போடு. போதும், போடு. ஓகேவா? இப்போ அப்படியே வதங்கட்டும். எண்ணெய் மேலே வந்துடும் பாரு, மேலேருந்து. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடணும். என்ன மசாலா? கரம் மசாலா. அங்கே பாரு, இந்த கபோல் இருக்கும் பாரு, கரம் மசாலா. அதே தான். கரம் மசாலா நிறைய போடக்கூடாது, கம்மியாக போடணும். போதும். அதுவே நமக்கு யாருக்கும் கரம் மசாலா அவ்வளோக்கு பிடிக்காது. நீ போடாமல் கூட செஞ்சுக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அதனால வதக்கி விட்டுட்டியா? வதங்கிருச்சா? ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ எண்ணெய் விட்டுருச்சா? இந்த வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பருப்புங்களை எடுத்து உள்ளே சேர்த்திடு. கரண்டி வச்சு ஒரு கலர் விட்டு தண்ணியோடு சேர்த்திடு. அதில் இருக்கிற தண்ணி வடிகட்டக்கூடாது. சரியா? இது நல்லா குழம்பு கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணோம்? ஃப்ரெஷ் க்ரீமு, அது வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்? தயிர் ஊற்றிக்கலாம். போதும் மினிசா. நமக்கு வந்து இருக்கிறது கொஞ்சம் தான் குழம்பு வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த க்ரீம் போட்டோமா தான் நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தக்காளி ஊற்றி இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்குறோம்ல, எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த சமயத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுங்களை உளுத்தம்பருப்பு வேக வச்சதை ஊற்றிடலாம். ஓகே, இப்போ நல்லா கொதிக்க விடு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக என்னத்தை போடணும்? கஸ்தூரி போட்டு இறக்கிடலாம்.
இவ்வளோ எடுக்கணுமா? அவ்வளோ போதும். நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுரு. ஓகே. சூப்பராகிடுச்சா குழம்பு? கலக்கூடாதா? கலக்கிவிடு. உனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நிறுத்திடு. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். போதும், அந்தளவுக்கு நமக்கு. இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உப்பு காரம் மட்டும் பார்த்துக்குங்க. முன்னையே பார்த்துக்கணும் உப்பு காரம்லாம். இன்னைக்கு வினிஷா செஞ்ச சப்பாத்தி, இன்னைக்கு வினிஷா செஞ்ச தால் மக்குனி. வெங்காயமே உரிக்க தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி வினிஷா? அவ்வளோதாங்க, இன்றைக்கி சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. நீங்களுமே வந்து வினிஷா செஞ்ச தால் மக்குனியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொன்றா இப்போ செஞ்சு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஏதாவது புதுசாக டிஷ்ஷஸ் எதாவது சொல்லுங்கள், அவளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் நம்ம. ஓகே, இன்றைக்கி வந்து வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.